அவர் இங்க வச்சா பொட்டு நான் இங்க வைக்க போறேன். இங்க வச்சு ஐயோ நாங்க வாங்கி வந்த வாரம் தப்பா இருக்கு, ஒன்றும் பண்ண முடியாது. அவன் அப்படி. இப்ப தொலைநோக்குங்கிறது என்னன்னு இருக்குல்ல, எப்படி 6 சிலிண்டர் அன்னபூர்ணி சூப்பர் 6 எப்ப வரும்? 200 யூனிட் மின்சாரம் மாண்புமிகு முதல்வர் அவர்களே உங்ககிட்ட கேட்டது யார்? இலவச மின்சாரம் என்று 200 அலகு மின்சாரத்தை கேட்டது யார்? ஒரு யூனிட் மின்சாரம் 5 ரூபா 50 காசுனா நீங்க ஒரு 3 ரூபாய்க்கு கொடுங்க மக்களுக்கு. கட்டுமான இவ்வளவு குறைச்சு கொடுக்குறேன் அப்படி சொல்லுங்க. இதுல இழக்கிற பணத்தை எப்படி ஈடுகட்டுவீங்க? முதல் கையெழுத்தே நீங்க 200 அலகு மின்சாரத்தை கையெழுத்து போடுவீங்க. பிரபாகர மகன் சீமான் என்ன போடுவான்? முதல் கையெழுத்து அவன் முதலமைச்சராக கையெழுத்து போட்டுருவான். பிறகு என்ன போடுவான்? கல்வி ஒன்றுதான் சமூக மாற்றத்தை சமூக முன்னேற்றத்தை ஏற்படுத்த கருவி என்கிறார் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர். அவர் தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவு. ஒரு நாட்டை ஆளுகிற மன்னனுக்கு அந்த நாட்டின் எல்லையில் மட்டும்தான் செல்வாக்கு மதிப்பு. ஆனால் கற்றவனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்கிறார். பிச்சை புகினும் கற்கை நன்ற என்கிறான் கொன்றை வேந்தனில் அதிவீர ராமபாண்டி. கல்வியில் இருந்துதான் ஒரு சமூகம் மேம்படும். அப்ப அறிவு மானிட உரிமை, கல்வி மானுட உரிமை. என்ன பேசுவேன்? கல்வி மானுட உரிமை. கொடுக்க வேண்டியது அரசின் கடமை, கொடுக்காமல் இருப்பது மாபெரும் கொடுமை. இதை தகர்க்கிறது. அனைவருக்கும் சரியான சமமான கல்வி தமிழ்நாடு அரசு, தமிழ்நாட்டு அரசு கொடுக்குது. தமிழ்நாட்டு தமிழ் தேசிய அரசியல் கொடுக்குது. பிரபாகரன் மகன் சீமானின் அரசு கொடுக்குது.